வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில அமெரிக்காவை சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட விண்வெளியில வச்சு இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து திருடிட்டு போகுது. இத பண்ணது ரஷ்யா தான் சொல்லிட்டு அமெரிக்காரன் சண்டை போடுறான். ஆனா ரஷ்யாக்காரன் இல்லங்கிறான். அது போக இன்னும் ஒரு வாரத்துல ரஷ்யாவும் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட விண்வெளிக்கு அனுப்ப போறான். நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு அமெரிக்காரன் ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா அமெரிக்கா மேல போர் தொடுப்பேன்ட்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த சண்டை ஒரு நியூக்ளியர் வார் ஆயிரும்ட்டு இதை தடுக்கிற முயற்சியில இங்கிலாண்டை சேர்ந்து MI6 இறங்குது. அதுல இருக்க ஒரு முக்கியமான ஏஜென்டான பாண்டு தான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் யார் திருநா, எதுக்காக திருநானுங்க, எங்க பதுக்கி வைக்கிறானுங்க, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, இதுவரைக்கும் பாண்டு படங்கள்ல வந்த ஸ்பெக்டர் இயக்கம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்ட்டு பயங்கர விறுவிறுப்பாகவும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வழக்கமா பாண்டு திரைப்படங்கள்ல இருக்கிற எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்கும். செம பரபரப்பா போகும். உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான். சோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 1967 வெளிவந்த ஒரு பிரிட்டிஷ் ஸ்பை த்ரில்லர் படமான யூ ஒன்லி லைவ் ட்வைஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பட ஆரம்பத்திலே விண்வெளியில இருக்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட தான் காட்டுறாங்க. இது நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட். விண்வெளிக்கு வந்தே கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க அஸ்ட்ரோனட்ஸ் அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்க ரேடார்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பக்கத்துல இன்னொரு ஏதோ பேர் தெரியாத ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வர மாதிரி காட்டுது. விண்வெளியில இருக்கிற அஸ்ட்ரோனட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. பார்த்தா அவங்கள நோக்கி அவங்கள விட டபுள் மடங்கு பெருசா இருக்கிற இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பட்டு ஸ்பீடா வருது. அப்படியே அந்த நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்ட வரப்ப அந்த வர ஸ்பேஸ் கிராஃப்டோட முன்பக்கம் அப்படியே ஓபன் ஆகி நாசா ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே ஃபுல்லா உள்ள புடிச்சுக்குது. பூமியோட ஆராய்ச்சி மையத்துல இருக்கிறவங்களுக்கு நாசாவோட விண்வெளி ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த வந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் எங்க போய் சேர்ந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா நாசா ஸ்பேஸ் கிராஃப்ட் திருநது ரஷ்யன் தான் சொல்லி அமெரிக்கா ரஷ்யன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எங்க சண்டை வந்துருமோன்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக இங்கிலாந்து குறுக்க வருது. இங்கிலாந்து சேர்ந்த MI6 பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திருநது யாருங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் திரும்ப அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திரும்ப பூமிக்கு தான் வந்திருக்கு. அது ரஷ்யாக்கெல்லாம் போவே இல்லை. ஆனா ஜப்பான் பக்கத்துல இருக்கிற கடலை நோக்கி தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல ரேடார்ல எங்களால பார்க்க முடியல. அந்த இடத்த சுத்தி தான் எங்க ஏஜென்ட் இப்ப இருக்கிறாரு. சீக்கிரம் தொலைஞ்சு போன உங்க ஸ்பேஸ் கிராஃப்டையும் அதை திருநவனுங்களையும் கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு மத்தியஸ்தம் பேசுறானுங்க. ஆனா ரஷ்யாவும் அமெரிக்காவும் இது உடன்பட மாதிரியே தெரியல. ஜப்பான்ல அந்த தொலைஞ்சு போன ஸ்பேஸ் கிராஃப்ட் தேடுற வேலையில நம்ம பாண்டு இருக்கிறாரு அந்த இங்கிலாந்து ஆபீசர் சொன்னார்ல. ஆனா நம்ம பாண்டு வழக்கம் போலதான் ஜப்பான்ல இருக்க ஒரு பொண்ணு கூட அப்படி ஜாலியா இருக்கிறாப்ல. அந்த பொண்ணு பாண்ட் அப்படியே விட்டுட்டு இந்த வந்துருன்னு எந்திரிச்சு அங்க இருக்க ஒரு பட்டன் அமுக்குறான். பாண்டு படுத்துருக்கு மெத்த அப்படியே டப்புன்னு முடிக்குது. அந்த ரூம் கதவை திறந்துட்டு ரெண்டு பேர் கையில ஒரு மிஷின் கன் எடுத்துட்டு வந்து பாண்டு ஒரு மெத்தையில மாட்டிக்குவானு அந்த மெத்தையை பார்த்து கண்ணாபின்னு சொல்றானுங்க. கொஞ்ச நேரத்துல லோக்கல் போலீஸ்காரங்களா வரானுங்க. வந்து அந்த மெத்தையை திறந்து பார்த்தா பாண்டு ஆளு செத்து கிடக்குறான். இப்ப அடுத்த நாள் பாண்டு இறந்ததுதான் எல்லா பத்திரிகைகள் நியூஸா வந்திருக்கு. இறந்து போன பாண்டுக்கான இறுதி அஞ்சலிய ஜப்பான் கடல்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் நேவி கப்பல்ல தான் நடக்குது. பாண்டோட உடலுக்கு அரச மரியாதை என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி பாண்ட் உடலை நல்லா ஃபுல்லா பேக் பண்ணி கடலுக்குள்ள போடுறானுங்க. பாண்டோட உடலும் நேர போய் கடலுக்குள்ள இருக்கிற தரையில படுறப்ப அந்த உடலை தூக்கிட்டு போறதுக்கு ரெண்டு பேர் வரானுங்க. வேகமா வந்து பாண்ட் உடலை தூக்கிக்கிட்டு அந்த கடலுக்குள்ள இருக்கிற ஒரு சம்மரனுக்குள்ள நுழையறானுங்க. அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் பாண்டோட உடல் ஃபுல்லா கவர் ஆயிருக்கல. அந்த கவர் ஓபன் பண்ணா உள்ள பாண்டுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கொடுத்துருக்கு. பயபுல உயிரோட தான் இருக்கிறான். எந்திரிச்சு அப்படியே அங்க இருக்க ஆபீசர்ஸை பார்த்து இங்கே தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவரும் வாங்க உங்களை கிட்ட கூட்டிட்டு போறேன்ட்டு நேரா எம்மோட ஆபீஸ்க்கு போனா அங்க வழக்கம் போல மணி பண்ணி உட்கார்ந்திருக்கான். எம் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறான். பாண்டு வேகமா கதவை திறந்துட்டு எம் ஆபீஸ்க்குள்ள போறான். எம் நம்ம பாண்ட உட்கார சொல்லிட்டு ஓகே பாண்ட், அடுத்து நீ பார்க்க போற கேஸ் ரொம்ப பெருசு. அதனாலதான் இந்த சில்லற கெட்டவனுங்களா இருக்கானுங்களே, உன்னை கொல்லணும்னு தெரியறானுங்களே, அவனுங்களுக்கு முன்னாடி நீ செத்துட்டதா காட்டுறதுக்காக தான் இப்ப இந்த டிராமா பண்ணோம். சோ அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீ உயிரோடு இல்ல, அதனால உன்னை வந்து தேடி வர மாட்டானுங்க. சோ ஃப்ரீயா அடுத்த கேஸுக்குள்ள இறங்கலாம். கேஸ் என்னன்னு கேள்விப்பட்டிருப்பில்ல, நாசாவை சேர்ந்து ஒரு விண்வெளி ஸ்பேஸ் கிராஃப்ட் 2 அஸ்ட்ரோனட்ஸோட திருடப்பட்டிருக்கு. அந்த திருட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜப்பான் சீ கிட்ட வந்துதான் ரேடார்ல இருந்து காணாம போயிருக்கு. சோ ஜப்பானை சுத்தி தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்கே இருக்கணும். அமெரிக்கா ரஷ்யா மேல பழி போடுது. அடுத்து ரஷ்யா வேற ஒரு வாரத்துல அவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப போறாங்க. அதுவும் இதே மாதிரி தொலைஞ்சு போனுச்சுன்னா அமெரிக்கா தான் வேணும்னு பண்ணானுங்க ரஷ்யா சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல அமெரிக்கா மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப போறானுங்க. அதுக்கு எதாவது ஆனிச்சுன்னா கண்டிப்பா 3ஆம் உலக போர் தொடர்ந்துரும். அதுவும் நியூக்ளியர் வாராதான் இருக்கும். சோ இன்னும் உனக்கு 2 வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள தொலைஞ்சு போன இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நீ கண்டுபிடிக்கணும். உனக்கு உதவுறதுக்கு ஜப்பான்ல நம்ம ஏஜென்சி சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணு.
பண்ணு, அவரோட லொகேஷன் எல்லாத்தையுமே நம்ம மணிப்பணிக்கிட்ட கேளு அப்படிங்கிறான். பாண்டும் சரின்னு சொல்லிட்டு நேரா போய் மணிப்பணியை பாக்குறான். மணிப்பணியும் ஜப்பான்ல போய் இவங்க உதவி செய்யற M6 ஏஜென்ட் எங்க பாக்கணும்னு சொல்றாங்க. பாண்டு கிளம்பி நேரா ஜப்பானுக்கு தான் போறானு. ஜப்பான்ல இருக்க ஒரு தெருல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம பாண்டு வரத பாக்குறான். ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, பாண்டு போற பக்கம்லாம் இன்னொரு பொண்ணு நிக்கிறாங்க. அவங்களும் பாண்டு வரது எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய நேர பாண்டு கிட்ட வந்து பாண்ட ஒரு கிளப்புக்குள்ள அனுப்புறான். அங்க நிறைய பேர் இந்த சுமோ சண்டை போடுவாங்கல்ல, அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் பாண்ட கூட்டிட்டு நேரா அந்த சுமோ டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறானு. பாண்ட அந்த டோர்னமெண்ட்டை பார்க்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். டோர்னமெண்ட் நல்ல விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அங்க ஏகி வரா. இவள் ஒரு ஏஜென்ட் தான் வந்து பாண்டு கிட்ட உட்காந்து ஹெண்டர்சனை பார்க்க தானே வந்தீங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, என் கூட கிளம்பி வாங்க அப்படிங்கிறான். பாண்டு சரின்னு சொல்லிட்டு ஏகி கூட கிளம்பி நேரா அந்த ஹெண்டர்சனை பார்க்கறதுக்காக தான் போறாளே. ஹெண்டர்சனுக்கு அரைக்கிட்ட அந்த ஏகி பாண்ட விட்டுட்டு அவ இங்கிருந்து போயிடுறான். ஆனா பாண்டுக்கு உண்மையிலே இவன் தான் ஹெண்டர்சனுங்கிற டவுட் வருது. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தான் நேரா உள்ள போறானே. ஹெண்டர்சனுக்கு ஒரு சண்டையில ஒரு கால் போயிருக்கும், கட்டக்கால் தான் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்றான் பாண்டு. ஹெண்டர்சன் சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு டவுட் வேணாம் பாண்ட், நான் ஒரு M6 ஏஜென்ட் தான், வந்து இங்க 28 வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு ஜப்பானியனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இங்க பெருசா உதவி பண்றது நம்ம M6 ஏஜென்சி மாதிரியே ஜப்பான் சீக்ரெட் சர்வீஸ் ஒன்னு இருக்கு, அதோட தலைவர் டைகர் டனாக்கான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. நாளைக்கு அவர் தான் நம்ம போய் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான நபர், அதோட பயங்கர பவர்ஃபுல்லான ஆளும் கூட. நம்ம என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. அவர் மூலமா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திருநவனங்களை நம்ம ஈஸியா புடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. பாண்டுக்கு இது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் திருநவனங்களை புடிச்சிடலாமா? அப்ப ஸ்பேஸ் கிராஃப்ட் திருநவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த ஹெண்டர்சன், ஆமா நான் ஆல்ரெடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அவர் முதுகுல ஒரு கத்தி வந்து பாயுது. ஆளு ஸ்பாட்லயே இறந்து போறாரு. பாண்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். ஹெண்டர்சன் மேல கத்தி விட்டு எறிஞ்ச நபரை கவனிச்சிடறான். நேரா அவனை துரத்திட்டு போய் அவனை அடின்னு அடிச்சுட்டு அவங்க கிட்ட ஏதாவது இருக்கான்னு செக் பண்றப்ப அந்த கொலை பண்ணான அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வண்டி அங்க நிக்குது. பாண்டுக்கு ஒரு ஐடியா தோணுது. நேரா போய் இவன் தான் அடிச்சு போட்டுருப்பான அந்த நபர், அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அவன் ஒரு மாஸ்க்கும் போட்டிருப்பான். அந்த மாஸ்க் மாட்டிக்கிட்டு வேகமா வண்டி கிட்ட வரான். வரப்ப ஏதோ அடிபட்ட மாதிரி முணங்கிக்கிட்டே வரான். இதனால வண்டியில உட்காந்துருக்கணும். வேகமா வண்டி எடுத்துட்டு இவன் எவனோ அடிச்சுட்டு துரத்துறான் போலன்ட்டு அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக வேகமா இவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. அது ஒசாட்டா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஏதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் போல, அதோட ஹெட் ஆபீஸ்க்கு தான் அந்த நபர் நம்ம பாண்ட தூக்கிட்டு போறான். அங்க இருக்க ஒரு ஆபீஸ்ல பாண்ட படுக்க வச்சுட்டு பாண்டு போட்டுக்க மாஸ்க திறக்கிறப்பதான் அது அவனோட ஆள் இல்ல, வேற எவனோ ஒருத்தன் அவனுக்கு தெரியுது. பாண்டு அந்த நபரை போட்டு அடி நட்டிக்கிறான். அவன் நல்லா மலமாடு மாதிரி இருக்கான். லெப்ட் ஹேண்ட்ல பாண்ட டீல் பண்றான். இருந்தாலும் பாண்டு நல்லா சமாளிச்சு அவனை போட்டு வெளுன்னு வெளுத்து ஒரு பெரிய செலவு ஒன்று இருக்கு, அதை எடுத்து மண்டையில அடிக்கிறான். ஆள் அப்படியே ஸ்பாட்லயே மயங்கிடுறாப்ல. அங்க சின்னதா ஒரு பார் இருக்கு, அதுக்குள்ள அவனை மறைக்க வைக்கிறான். ரொம்ப டயர்டா இருக்கு பாண்டுக்கு. ஒரு கட்டிங் போட்டுட்டு அடுத்து ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு சேஃப்டி லாக்கை கவனிக்கிறாப்ல. அப்ப பாண்டுகிட்ட ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்கு, அதை வச்சு அந்த சேஃப்டி லாக்கோட பாஸ்வேர்ட் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அசால்ட்டா அந்த சேஃப்டி லாக் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறான். லாக்கு ஓபன் ஆகுது. ஆனா அந்த பில்டிங்ல இருக்க அலாரத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுருது. பில்டிங் ஃபுல்லா அலாரம் பயங்கரமா அடிக்குது. பாண்டு வேகமா லாக்க திறந்து உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கறான். நிறைய வவுச்சர்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பாக்கெட்ல வச்சு குட்டுன்னு பில்டிங் விட்டு தப்பிக்க பார்க்கறான். பில்டிங் இருக்க செக்யூரிட்டி எல்லாருமே பாண்டு வந்திருக்கிறது கவனிச்சுட்டு அவனை சுட்டுக்கொள்ள முயற்சி பண்றாங்க. ஆனா பாண்டோட முகத்தை யாரும் கவனிக்கல. பாண்டு குடுகுடுன்னு பில்டிங் விட்டு வெளியில வரான். அங்க கரெக்டா அந்த ஏகி பொண்ணு வந்துடுறான். பல ஹெண்டர்சன் கூட்டிட்டு போயிருப்பல அதே பொண்ணு தான். இவன் கரெக்டா எங்க இருந்தாலும் வரான். ஹெண்டர்சன் கூட்டிட்டு போய் இப்படிதான் விட்டா ஹெண்டர்சன் செத்து போயிருக்கான். இப்ப நம்ம இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சு எப்படி இங்க வந்தா, இவ ஏதோ பிரச்சனைக்குரியவன்ட்டு அவகிட்ட நிறைய கேள்வி கேட்கிறார் பாண்டு. ஏகி ஒரு இடத்துல போய் பாண்டை விட்டுட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடுறான். அது ஏதோ ஒரு சப்வே மாதிரி இருக்கு. பாண்டு ஏகியை துரத்திக்கிட்டே போறப்ப ஒரு இடத்துல ஏகி நின்று பாண்டையே பாக்குறான். பாண்டு ஏகி நோக்கி போறான். அந்த தர அப்படியே ஒரு ஸ்லைடு மாதிரி மாறிடுது. அது ஏதோ ட்ராப் டோர் போல அல சர்க்கிக்கிட்டே வந்து ஒரு ரூம்குள்ள உழுறான். அங்க ஒரு நபர் இருக்காரு. இவர் தான் டைகர் டனாக்கா. போல ஹெண்டர்சன் சொல்லிருப்பார்ல, ஜாப்பனீஸ் சேர்ந்த முக்கியமான சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சியோட ஹெட் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த நபர். அவர் தன்னை பாண்டு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. பாண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப அந்த பொண்ணு ஏகி யாருன்னு சொல்லி கேக்குறான். அவ என்னோட ஆளுதான், உன் பாதுகாப்புக்காக தான் உன் கூட இருந்தா அப்படின்னு சொல்றான். ஓகே அப்படியான்னு இவள நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டு அந்த டைகர் டனா கிட்ட சொல்றான். அந்த ஒசாகா கெமிக்கல்ஸ் ஆபீஸ்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் பாண்டு எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே டைகர் டனா கிட்ட கொடுத்து இதை பத்தி செக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறான். எல்லாமே ஜாப்பனீஸ்ல தான் எழுதிருக்கு. அதுல ஒரு வவுச்சர் இருக்கு. அதுல லிக்விட் ஆக்சிஜன் ஷாங்காயில இருந்து வாங்கியிருக்க மாதிரி எழுதிருக்கு. அப்போ பாண்டு யோசிக்கிறான், லிக்விட் ஆக்சிஜன் ஷாங்காயில இருந்து வாங்கியிருக்காங்களா? லிக்விட் ஆக்சிஜன் ராக்கெட்ல பயன்படுத்துறதாச்சே, அது எதுக்கு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த டைகர் டனாக்கா, கண்டுபிடிப்போம், அதான் இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதுல வேற ஒரு போட்டோட நெகட்டிவ் இருக்கு, அதை டெவலப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். என் கூட வாங்க, இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, போற வழியில பேசிக்கிட்டு போவோம்ட்டு இந்த டைகர் டனாக்காவுக்குன்னு ஒரு பிரைவேட் ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயினுக்கு கூட்டிட்டு போறாரு. பாண்டு எடுத்துட்டு வந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு போட்டோ நெகட்டிவ் இருக்கும்ல, அதை அங்கேயே டெவலப் பண்ணிருப்பானுங்க. டெவலப் பண்ணதை பாண்டுக்கும் அந்த டனாக்காவுக்கும் போட்டு கட்டுறாங்க. அது ஏதோ மெசேஜ் சொல்ற
ஒரு போட்டோ. ஒரு தீவு பக்கத்துல ஒரு கப்பலை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல ஒரு மைக்ரோ டாட் இருக்கு. அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்தா இந்த போட்டோ எடுத்த டூரிஸ்ட் கொலை செய்யப்பட்டாங்க, போட்டோவோட நெகட்டிவ் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சுன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த போட்டோ பத்தின விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அதனால போட்டோ எடுத்து அவங்களை கொலை பண்ணிட்டு அந்த போட்டோட நெகட்டிவ் முதற்கொண்டு இந்த ஒசோட்டோ ஆபீஸுக்கு வந்திருக்கு. மறுபடியும் அந்த போட்டோ பாக்குறாங்க. அது என்ன தீவு, அந்த தீவு பக்கத்துல இருக்க அது என்ன கப்பல், இது எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாண்டு கேட்கிறான். போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கப்பலோட பேர் நிங் போன் எழுதியிருக்கு. கப்பல் பேர் தெரிஞ்சாலே போதும் யாரோடதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். மேற்கொண்டு இந்த போட்டோல காட்டுற அந்த தீவு எதுங்கிறதையும் தேடிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல பாண்ட், வாங்க வீட்டுக்கு போலான்ட்டு பாண்ட கூட்டி நேரா அவரோட வீட்டுக்கே போறாரு. அந்த நைட் பாண்ட் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறப்பல மசாஜ் பண்றதுக்கு நம்ம ஏக்கியே வரா. பாண்டு கூட ஆரம்பத்துல ஒரு மாதிரி முரணா போயிருக்கும்ல அறிமுகம், அதை சரி செய்யறதுக்காக தான் வராலே. ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா சும்மா இருப்பான அந்த பாண்டு ஏக்கிய தூக்கி வழக்கம் போல கொஞ்சம் ஆரம்பிச்சாப்ல. அப்ப ஏக்கி கிட்ட பாண்டு டனாக்காட்ட சொல்லி மறுநாள் காலையில அந்த ஒசோட்டோ கெமிக்கல்ஸோட ஓனரை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏக்கியும் கண்டிப்பா நான் சொல்லி ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி மறுநாள் காலையில பாண்டு நேரா முதல் நாள் ராத்திரி அவனை தூக்கிட்டு வந்திருப்பாங்களா அந்த ஒசோட்டோ கெமிக்கல்ஸ் அங்க இருக்கிற ஹெட் ஆபீஸுக்கு தான் போறான். அந்த ஒசோட்டோ கெமிக்கல்ஸோட ஓனர் பேரே ஒசோட்டோ தான். அவரோட ஆபீஸ்ல போய் பாண்ட உட்கார வைக்கிறாங்க. பாண்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த ஆபீஸ் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ரிசப்ஷனிஸ்ட் நம்ம பாண்ட் அப்படியே வேவ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாண்ட் ஏதாவது தப்பு பண்ணானா அவனை சுட்டு கொல்றதுக்காகவும் அதே ரூம்ல ஒரு ட்ராக்கிங் கன்னு இருக்கு. இதெல்லாம் பாண்டு கவனிக்க அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்ப அந்த ஆபீஸ்க்கு வெளியில ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. ஆபீஸ் ஒட்னாப்ல ஹெலிபேட் இருக்கு. அங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது. அதுக்குள்ள இருந்து அந்த ஒசோட்டோ கெமிக்கல்ஸ் ஓனர் இருக்கான ஒசோட்டோ அவனும் அவனோட செக்ரட்டரியான ஹெல்கா பிராண்டும் வராங்க. பிராண்ட் நேரா பாண்டா பார்த்துட்டு உங்களை அப்பாயின்மெண்ட் 9 o'clock தான் மிஸ்டர் ஃபிஷர், என்ன 8:55 வந்துட்டீங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்க போறா. நம்ம பாண்ட் இப்ப சைனாவை சேர்ந்து எனர்ஜான ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு சேல்ஸ் மேனேஜரா வந்திருப்பான். அவன் பேர் ஃபிஷர்னு சொல்லியிருப்பான். அந்த ஒசட்டாவும் பிசினஸ் பேசதான ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிசினஸ் சம்பந்தமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. பாண்டும் அவனுக்கு இது மாதிரி ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஒசட்டாவோட டேபிள்ல இருந்து பாண்ட் ஃபுல்லா ஸ்கேன் பண்றப்ப பாண்ட் பாக்கெட்ல துப்பாக்கி இருக்கிறது தெரியுது. அப்படியே ஒசட்டா எந்திரிச்சு நம்ம பாண்ட பார்த்து ஓகே மிஸ்டர் ஃபிஷர், உங்க ரிக்யூர்மெண்ட் எல்லாம் என்னோட சேல்ஸ் டீம்ட்ட சொல்லிடுறேன், உங்களுக்கான கொட்டேஷன் வரும், அடுத்த மீட்டிங்ல மீட் பண்ணணும்னு சொல்லி பாண்ட அனுப்பிட்டு அங்க அவரோட செக்ரட்டரி ஹெல்கா இருக்கல அவள்கிட்ட போய் அவனை கொன்று அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாண்ட் அந்த ஆபீஸ் விட்டு வெளியில போறான். அந்த ஒசட்டாவோட கூலியாட்கள் நம்ம பாண்ட பார்த்து துப்பாக்கியில சுட வராங்க. கரெக்டா ஏக்கி அங்க வந்துடுறான். பாண்ட அலர்ட் பண்ணிடுறா. பாண்டு டக்குன்னு வேகமா வந்து ஏக்கியோட வண்டியில ஏறிடுறான். அந்த ஒசட்டா ஆட்கள் ஏக்கி ஓட்டிட்டு போற காரை துரத்திக்கிட்டே வராங்க. பட்டு ஸ்பீடா துரத்திட்டு வரானுங்க. ஏக்கி ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளால தப்பிக்க முடியல போல. டக்குன்னு அவ வண்டியில இருக்கிற ஒரு போன் எடுத்து அவளோட பாஸ் ஆன டனாக்காக்கு கால் பண்றான். அந்த வண்டியில ஃபுல் செட்டப் இருக்கு, வீடியோ கால்லாம் வேற பண்ணலாம் போல. டனாக்கா அங்க இருக்க ஸ்கிரீன்ல எல்லாம் தெரியுறாரு. ஏக்கி டனா கேட்ட எங்களை ஒரு கும்பல் துரத்திட்டு வருது, வழக்கமா எப்பவுமே எப்படி காப்பாத்துவீங்களோ அதே மாதிரி காப்பாத்துங்க அப்படிங்கிறான். பாண்டு எப்படி காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க தலைக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு மேக்னெட் ஹூக் வேகமா கீழே இறங்கி அந்த துரத்திட்டு வரானுங்களா அந்த ஒசாட்டோ ஆட்கள் அவனுங்க காரை லாக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிருது. ஏக்கி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். பாண்டுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அந்த வண்டி அப்படியே தூக்கிட்டு போய் நடுக்கடல போட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் அது மாட்டுக்கு அங்கேயிருந்து போயிருது. அது உழுந்ததுக்கு அப்புறம் அதே வீடியோ கால் மூலமா டைகர் டனாக்கா நம்ம பாண்டு கிட்ட பேசுறாப்ல. அந்த போட்டோல ஒரு கப்பல் பார்த்திருப்பாங்களே நிங் போன், அந்த கப்பலோட ஓனரு இந்த ஒசாட்டா தான். அவன் கம்பெனி சேர்ந்த கப்பல் தான். இப்ப ஜப்பான்ல இருக்க கோபேங்கிற ஒரு துறைமுகத்துல தான் நிக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா ஏதாவது டீடைல் கிடைக்கும் அப்படிங்கிறான். பாண்டு ஏக்கி கிட்ட இப்பே போலாமான்னு சொல்லி கேட்கிறான். ஏக்கியும் கண்டிப்பா போலாமே அப்படிங்கிறா. டனா கிட்ட நாங்க இப்பே போய் எங்க என்னன்னு செக் பண்றோம், நீங்க உடனே MI6 இருக்க எம் கான்டாக்ட் பண்ணி கியூ கிட்ட ஆட்டோ கயிறு எனக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். டனாக்காவும் சரி கண்டிப்பா நான் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன்னு சொல்லிடுறாப்ல. பாண்டு ஏக்கியும் நேரா அந்த கோபே துறைமுகத்துக்கு தான் போறாங்க. அங்க அந்த நிங்போ கப்பல் நிக்குது. அந்த நிங்போ கப்பலை லோட் பண்றதுக்காக கீழே நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் லிக்விட் ஆக்சிஜன் லோட் ஆயிருக்கு சிலிண்டர்ஸ். நல்லா கூலா இருக்கும், தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஷாங்காயில இருந்து வந்திருக்க மாதிரி போட்டிருக்கு. பாண்டு ஏக்கி கிட்ட கப்பலுக்குள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு ஃபோக்லிஃப்ட் ஓட்டிட்டு வேகமா ஒருத்தன் வந்து நம்ம பாண்டி ஏக்கி மோத பார்க்கறான். பார்த்தா துறைமுகத்தில் இருக்க நிறைய பேரு பாண்டி ஏக்கியும் சுத்து போடுறாங்க. ஏக்கியை கூட்டிட்டு பாண்டு டக்கு டக்குன்னு அங்கேயும் தப்பிக்கிறான். ஒரு இடத்துல நின்று ஏக்கி கிட்ட நீ நேரா டைகர் டனா கிட்டப்போ இவனை நான் எப்படியா சமாளிக்க பாக்குறேன், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தப்பிக்க முடியாது, எப்படி சுத்து போட்டுருவானுங்க, இங்க நடக்கிற விஷயத்த சொல்லி பாதுகாப்புக்கு ஆள் அனுப்பு அப்படிங்கிறான். அதே மாதிரி ஏக்கி அங்கேயும் தப்பிச்சிடுறான். பாண்டு அவனை சுத்து போறவங்க எல்லாரும் வெளுவெளுன்னு விழுக்கிறாப்ல. அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாப்ல. அவனுங்களும் பயங்கரமா துரத்திட்டு வரானுங்க. ஒரு இடத்துல பாண்டு ஒரு ஜம்ப் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா ஒருத்தன் வந்து பாண்டு மண்டையில ஒரு அடியை போடுறான். அங்க அந்த ஒசாட்டா வந்து நிக்கிறான். பாண்டை தூக்கிட்டு போய் ஹெல்கா கிட்ட விட சொல்றான். அந்த நிங்போ கப்பலுக்குள்ளதான் ஹெல்காவும் இருக்கிறான். பாண்டை ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு அங்க இருக்க எல்லாரையும் போக சொல்லிட்டு பாண்டு கிட்ட நீ யாரு எதுக்கு எங்களையும் சுத்தி சுத்தி வரான்னு சொல்லி கேட்கிறான். நம்ம பாண்டு உண்மையில யாருங்கிற விஷயம் அந்த ஹெல்காக்கு இன்னும் தெரியல. பாண்டு அதே மெயின்டைன் பண்றான். ஆனா ஹெல்கா அதை நம்ப மாட்டேங்கிறான். உண்மையை சொல்லு இல்லைன்னா உன்னை அக்கா
அறுத்து போட்டுருவேன் அப்படிங்கிறா. அப்ப பாண்ட் அப்படியே ஹெல்காவை பாக்குறாப்ல. சும்மா ஒரு பொண்ணு இருந்தாலே விட மாட்டான், இவ வேற அழகா இருக்கிறானா, அதனால வலிய ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹெல்கா பாண்ட் மடியில உட்காந்துக்கிட்டு, நான் அழகா இருக்கிறேன் அறிவா இருக்கிறேன் இவ்வளவு பேசுறியே, உன் உயிரை காப்பாத்தின்னு உனக்கு தோணலையா, உண்மையை சொல்லு, உன் உயிரை காப்பாத்த நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிறா. அப்போ பாண்டு ஹெல்கா கிட்ட, நீங்க கெஸ் பண்ண மாதிரி நான் ஒரு ஸ்பை தான், ஆனா நான் எந்த அரசாங்கத்துக்கும் வேலை செய்யறவங்க கிடையாது, ஒரு பிரைவேட் ஸ்பை, சைனா சேர்ந்த எனர்ஜன் கம்பெனி தான். உங்க கம்பெனில இருக்கிற ஒரு ஃபார்முலா திருடிட்டு வர சொன்னாங்க, நான் ஆல்ரெடி திருடிட்டேன், சாம்பிள்ஸ் எடுக்கலாம்னு முயற்சிக்காக தான் நான் இங்க வந்தேனே, எனக்கு அந்த சாம்பிள் எடுத்து கொடு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க தப்பிச்சு போயிருவோம், எனக்கு $300,000 தரதா சொன்னானுங்க, அதுல பாதி நீ எடுத்துக்க, ஏன் இந்த மாதிரி மோசமானவங்கள்ட்ட நீ வேலை பார்க்கணும், 150,000 இருந்துச்சுன்னா நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹெல்காவுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப ஒரு மாதிரி கரெக்டா தோணுது. பாண்டு நல்லா அன்பா பேசுறான் தான், ஆனா சொன்னது எல்லாமே பொய், அது ஹெல்காவுக்கு தெரியல. ஆனா $150,000 கிடைக்குதுன்னு சந்தோஷத்துல பாண்டோட பிளான் உடன்படுறான். அதே மாதிரி அங்க இருக்க ஒரு பிரைவேட் பிளைட் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேயும் தப்பிச்சு போறாங்க. அப்ப பாண்டு ஹெல்கா கிட்ட, மலேசியால இறக்கு, நீ சவுத் கொரியாக்கு போ, என் ஆளுங்க வருவாங்க, நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெல்கா கையில இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே போட்டுட்டு அந்த பிளைட்ல ஒரு பட்டன் அமுக்குறான். பாண்ட் அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணிடுது. நீ பத்திரமா போ பாண்டுன்ட்டு அவன் அந்த பிளைட்ல இருந்து குதிச்சிடுறான். ஆக்சுவலா பாண்ட கொல்றதுக்காக தான் தூக்கிட்டு வந்திருக்காளே. பாண்டு போட்ட ஸ்கெட்ச் பாண்டுக்கே விழுந்துருச்சு, நல்லா மாட்டிக்கிறான். பிளைட் அப்படி கீழே வேகமா இறங்கிக்கிட்டு இருக்கு. பாண்ட ஒரு மரப்பொருள் தான் லாக் பண்ணிருக்கு, அதை உடைச்சிட்டு நேரா வந்து காக்பீட்ல உட்காந்து பிளைட்டை பாண்ட் அவன் கண்ட்ரோல் கொண்டு வர பாக்குறான். எப்படியோ அடிச்சு புடிச்சு கொண்டு வந்து லேண்ட் பண்ணிடுறாப்ல. பிளைட்டை விட்டு குதிக்கிறான், பிளைட் வெடிச்சு சதுருது. ஹெல்காக்கு பாண்டு இறந்த மாதிரி தான் தோணுது. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா பாண்டு இந்த டைகர் டனக்கா கூட தான் இருக்கிறானே, கூடவே ஏக்கையும் இருக்கிறான். அப்ப டைகர் டனக்கா நேரா பாண்டு கிட்ட வந்து, நம்மளுக்கு கிடைச்ச போட்டோல ஒரு ஐலாண்ட் தெரிஞ்சிச்சுல, அந்த ஐலாண்டுக்கு மறுபடியும் அந்த ஒசாட்டோட கப்பலான நிங்போ போயிருக்கு. கொஞ்ச நேரம் அங்க டாக் பண்ணிட்டு தான் கிளம்பி இருக்காங்க. ஆனா அங்க எந்த ஒரு பெரிய துறைமுகமும் இல்ல. எதுக்காக கொஞ்ச நேரம் அங்க டாக் ஆனிச்சுன்னு தெரியல. எங்க ஹெலிகாப்டர் எவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க, ஆனா நைட் டயத்துல எதுவும் எங்களுக்கு தெளிவா தெரியல. அந்த தீவு கிட்ட போனா நம்ம தேடுற விஷயம் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறான். பாண்டும் கப்பல் வழியா அந்த தீவுக்கு போவனா, நான் கியூ கிட்ட ஆட்டோ கைரோ கேட்டேனே, கியூ கொண்டு வந்துட்டாரா, அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்களா கியூ கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டனாக்காவும் கியூ கிட்ட சொன்னேன், ஆல்ரெடி உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு, வாங்க கியூவை பார்க்க போலான்னு. பாண்டோட குவார்டர் மாஸ்டர் கியூவை பார்க்க போறாங்க. கியூவும் பாண்டு கிட்ட, பாண்ட் ஆட்டோ கைரோ பக்காவா ரெடியா இருக்கு, அசம்பிள் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாண்டு பண்ணுங்கன்னு சொல்றாப்ல. ஏதோ பெட்டி பெட்டியே எடுத்துட்டு வந்து உள்ள இருந்து நிறைய பாகங்கள் எடுத்து அசம்பிள் பண்ணா, அது ஒரு சின்ன ஹெலிகாப்டரா மாறுது. டனாக்காக்கு செம்ம ஷாக் ஆகுது, இன்னும் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி அப்படிங்கிறான். கியூ நேரா பாண்ட கூட்டிட்டு போய் அந்த ஹெலிகாப்டரை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றான். அதுல நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா பாண்டு அப்படிங்கிறாரு. பாண்டு வேகமா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த நிங்போ கப்பல் வந்துச்சுல, அந்த சின்ன ஐலாண்ட், அந்த ஐலாண்ட் நோக்கி தான் வராரு. ஐலாண்டோட ஓரத்துல நிறைய குடிசை வீடுகள் மட்டும் தான் இருக்கு, மீன் பிடிக்கிற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க போல. அப்படியே ஐலாண்டோட உள்புறமா போலான்னு பார்த்தா அந்த ஐலாண்ட் நடுவுல ஒரு பெரிய எரிமலை இருக்கு. அது கிட்ட க்ளோஸா போய் பார்க்கறான். எரிமலைக்குள்ள தண்ணி தேங்கி தான் கிடக்குதே தவிர வேற எதுவும் இல்ல. இந்த ஐலாண்ட்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்ட் அங்கிருந்து கிளம்ப போறப்ப பாண்ட அங்க ஒரு 4 ஹெலிகாப்டர் சுத்து போடுது. நேரா பாண்டோட ஹெலிகாப்டர் கிட்ட வந்து கண்ணாமண்ணு சுட ஆரம்பிக்கிறானுங்க. பாண்டுக்கு புரிஞ்சிருது நம்மளதான் போட்டு தள்ள வந்திருக்கானுங்கட்டு. சும்மா ஓடுவானா பாண்டு, வச்சு வித்த காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஓட்டிட்டு ஒரு ஹெலிகாப்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பின்னாடி வழியா குண்டால சுடுது, முன்னாடி வழியா குண்டு சுடுது, சின்ன சின்னதா ஏதோ பாராசூட் மாதிரி எல்லாம் விட்டு சுடுது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை சுத்து போற அந்த 4 ஹெலிகாப்டரையும் பாண்டு போட்டு தள்ளிடுறான். அப்படியே கெத்தா அங்கேயும் தப்பிக்கிறாப்ல. ரேடியோ மூலமா நடந்த எல்லாத்தையும் அப்டேட் கொடுத்துட்டு டனா கேட்ட திரும்ப வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப டனாக்கா, இங்க வராத, இன்னொரு பிரச்சனை உருவாயிருச்சு, நீ கயோட்டோல இருக்க ஹிம்ஜி கேசலுக்கே வந்துரு அப்படிங்கிறாரு. பாண்டு சரின்னு சொல்லிட்டு பிளைட் திருப்புறான். இப்ப நடந்த பிரச்சனையை காட்டுறானுங்க. ரஷ்யா இப்ப அவங்களோட ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான நாள் இன்னைக்கு. அதே மாதிரி காலையில விண்வெளிக்கு அனுப்பியிருக்கானுங்க. 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளியில அவங்க ராக்கெட் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அதே மாதிரி பக்கத்துல இவங்களோட 2 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்க அதே ஸ்பேஸ் கிராஃப்ட் வருது. அதோட முன்பக்கம் நல்லா ஃபுல்லா ஓபன் ஆகி அந்த ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் திருடிடுது. ரஷ்யன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கவங்க பைத்தியம் பிடிக்குது. அந்த திரும்ப அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே திரும்ப நேரா பூமியை நோக்கி தான் வருது. எந்த இடத்துக்குனா அந்த தனியோர் சின்ன தீவு இருக்கும்ல, அந்த தீவு நோக்கி தான் வருது. அதுலயும் பாண்டு போய் ஒரு வேல்கனோ கிட்ட போயிட்டு வந்திருப்பானே, அந்த வேல்கனோ நடுவுல தண்ணி மாதிரி தேங்கி இருக்கும்ல, தண்ணியே இல்ல, அது ஏதோ ஒரு பெரிய கவர் போல. அந்த கவர் அப்படியே ஓபன் ஆனா உள்ள ஒரு ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆகிறதுக்கான பேஸே இருக்கு. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அமெரிக்காவோட பென்டகனை காட்டுறாங்க. ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தொலைஞ்சது காரணம் அமெரிக்கா தான்ட்டு ரஷ்யால ஆல்ரெடி பெரும்பாலும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒண்ணு நம்ம மேல போர் தொடுக்கிறதுக்கு ஏதாவது தேடுவானுங்க, இல்லனா இன்னும் ஒரு வாரத்துல நம்மளோட ஸ்பேஸ்ஷிப்பை விண்வெளிக்கு அனுப்ப போறோம்ல, அதை ஏதாவது பண்ணுவானுங்க. என்ன சார் பண்றதுன்னு பேசுறாங்க. பென்டகனோட சீஃப் ஆபீசரும் நம்மளோட படை எப்பவுமே தயார் நிலையில வைங்க, அணு இதெல்லாம் ஆன்லயே இருக்கட்டும் அப்படிங்கிறான். இப்ப அந்த திருந ஸ்பேஸ் கிராஃப்ட் வேகமா அந்த எரிமலைக்குள்ளதை இறங்குது. அது இறக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கால ஹெல்கா, அவ கூட அந்த ஒசாட்டாவும் தான்
சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அந்த இடத்துல தான் ஸ்பெக்டரோட தலைவனும் உட்கார்ந்துருக்கான். அவனுங்க திருடிட்டு வந்து அந்த ரஷ்யன் ஸ்பேஸ் கிராஃப்ட அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறானுங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஆல்ரெடி 2 அஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க. அவங்கள கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறானுங்க. இந்த பக்கம் அந்த ஸ்பெக்டர் தலைவனான நம்பர் 1 சரி வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு, வாழ்த்துக்கள், எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் போறேன்னு நேரா அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க சைனாவை சேர்ந்த ஒரு 2 முக்கியமான ஆபீசர்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. அவனுங்கிட்ட அந்த ஸ்பெக்டரோட தலைவன், நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம கடத்தியாச்சு, இப்ப ரஷ்யா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கடத்தியாச்சு, இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்கா இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப போகுது, அதை கடத்துறோம். அமெரிக்கா ரஷ்யாக்காரன் தான் என்னமோ பிளான் பண்ணி பண்றான்னு சொல்லி ரஷ்யா மேல சண்டைக்கு போவானுங்க. அழகா 3ஆம் உலக போர் பெருசாயிரும், உங்களோட ஆயுத வியாபாரம் சிறப்பா நடக்கும், எல்லாம் ஓகே தானே, இவ்வளவு பண்றதுக்கு முதல்ல முன்பணமா ஒரு 100 கிலோ தங்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க வந்து சைனா ஆபீசர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. முன்பணம் எதுவும் வேணாம்னு சொல்லி தானே இந்த வேலையில நம்ம பேச ஆரம்பிச்சோம், பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசுற அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்பெக்டரோட தலைவன் நம்பர் 1 அவனோட அடியாளுக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கண்ணை காட்டுறான். அவன் அங்கேருந்து ஒரு பெரிய கறி துண்டை பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள போடுறான். போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த கறி துண்டு இழுத்தா வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு. உள்ள நிறைய பிரான மீன்கள் வளர்க்குறான் போல. அப்படியே சைனாக்காரங்களுக்கு இது பாக்குற ஒரு பயமாகுது. இருங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வந்து சொல்றோம் அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேச போயிடுறானுங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த செக்ரட்டரி ஹெல்காவையும் ஒசாட்டாவையும் அந்த நம்பர் 1 கூப்பிடுறதா சொல்றாங்க. 2 பேரும் நேரா ஸ்பெக்டர் தலைவரான நம்பர் 1 பார்க்க வராங்க. அப்ப அந்த நம்பர் 1 கையில ஒரு எக்ஸ்ரே எடுத்து காட்டுறான். அதுல ஒரு துப்பாக்கி தெரியுது. இது பாண்டு நம்ம ஒசாட்டா ஆபீஸ்க்கு வரப்ப அவர் ஸ்கேன் பண்ண எக்ஸ்ரே. உன் ஆபீஸ்ல இருந்து இந்த எக்ஸ்ரே கிடைச்சிச்சு, இந்த துப்பாக்கியோட சொந்தக்காரனை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஒசாட்டா சைனால இருக்கிற ஒரு கம்பெனி அனுப்பிச்ச ஸ்பை இவனை கொல்ல சொல்லி ஹெல்காட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆனா ஹெல்கா மிஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே இந்த ஸ்பெக்டரோட தலைவன், இந்த துப்பாக்கியை பயன்படுத்துறது ஒரே ஒருத்தன் தான், ஜேம்ஸ் பாண்ட், நம்மள தேடி இவ்வளவு கிட்ட வந்திருக்கான், அவனை வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொன்றுக்கணும் நீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒசட்டோ பாண்டு தான் செத்துட்டானே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சே அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஸ்பெக்டரோட தலைவன், அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, அவன் கண்டிப்பா செத்துருக்க மாட்டான், இவ்வளவு தூரம் வந்துட்டான், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அவனை சீக்கிரம் கொல்லணும் அப்படிங்கிறான். ஒசட்டோவும் ஹெல்காவுக்கும் ஒரு மாதிரி பயமாகுது. இந்த நம்பர் 1 அவங்க 2 பேரும் போக சொல்றான். ஒசட்டோ முன்னாடி வேகமா போறப்பல ஹெல்கா பின்னாடியே மெல்லமா போறப்ப அவன் நடந்து போற பாலத்தை ஓபன் பண்ணி விடுறான். அந்த நம்பர் 1 நேரா அந்த தண்ணிக்குள்ளதான் உழுறாளே. உள்ள இருக்க பிரான மீன்கள் எல்லாமே ஹெல்காவை கட்டிச்சு திங்குது. ஒசட்டோவை பார்த்து அந்த நம்பர் 1 உடனே பாண்ட கொல்லு அப்படின்னு கத்துறாரு. இப்ப இந்த பக்கம் பாண்டு நேரா டனாக்கா பாண்ட கொயாட்டோல இருக்கிற ஹிம்ஜி ஹாஸ்டலுக்கு தான் அந்த இடத்துக்கு வர சொல்றான். ஏக்கி அங்கதான் இருக்கிறானே. பாண்டு டனாக்கிட்ட என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பாண்டு, ரஷ்யன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தொலைஞ்சு போன விஷயம் தெரியும்ல, பென்டகன்ல இருந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, எல்லாமே ரொம்ப அன்சர்டனா இருக்கிறான், இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்காவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று வானத்துல பறக்க போகுது, அதுக்கு ஏதாவது ஆனிச்சுனா கண்டிப்பா தான் ரஷ்யா தான் ஏதோ பண்றானுங்க, ரஷ்யா மேல போர் தொடுக்க அமெரிக்கா எல்லா விதத்திலும் தயாரா இருக்கிறானுங்க, அதுக்குள்ள திருடுறது யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம அந்த தனி தீவுக்கு தான் போகணுமே, வெறும் எரிமலை இருக்கிற தீவு தான், ஆனா அதை சுத்தி பார்க்க வந்த உங்களை கொல்றதுக்கு 4 ஹெலிகாப்டர் அங்கேயே வந்திருக்குன்னா கண்டிப்பா இங்க என்னமோ இருக்கு, நம்ம தனியா போறதுல என் ஆட்கள் 100 பேர்கிட்ட நான் அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே ஒரு பக்காவான நிஞ்சாஸ், அவங்கள பத்தி காட்டுறேன்ட்டு அப்படியே அந்த கேசல் ஃபுல்லா சுத்தி காட்டுறாரு. எல்லாரும் பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட நவீன ஆயுதங்களை பத்தியும் காட்டுறாரு. அதுல ஒரு சிகரெட் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து கொளுத்திட்டு பின்னாடி ஒரு பட்டன் அமுக்குனா அதுல இருந்து ஒரு குண்டு போகுது. நம்ம பாண்டு கிட்ட அந்த சிகரெட்ல ஒரு 4-5 கொடுத்து உங்களுக்கு தேவைப்படும் வச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. பாண்டு ஓகே, அடுத்து என்ன, நைட்டே அந்த ஐலாண்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த டனாக்கா, அப்பெல்லாம் டக்குன்னு போக முடியாது, ஐலாண்ட்ல எந்த பகுதியில என்ன இருக்குன்னு நமக்கு இன்னும் தெளிவா தெரியாது, அங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவைன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு, நம்ம எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்கு போற மாதிரி போறோம், நீங்களும் எங்க கூட வாங்க, ஒரு ஜாப்பனீஸ் மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு நமக்கு ஏஜென்சியா இருக்கா, பேரு கிஷி சுசுகி, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, ஊர்ல உள்ளவங்க உங்க மேல சந்தேகப்பட மாட்டானுங்க, ஒரு 2 நாள்ல உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றப்ப ஏக்கிக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாண்ட் அப்படியே ஏக்கிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு, எல்லாம் வேலைக்காக தானே, எதுக்கு நீ பெருசா எடுத்துக்கன்னு சொல்லுமே நக்கலா சிரிக்கிறான். ஏக்கி சிரிச்சுக்கிட்டு பாண்ட கூட்டிட்டு போய் ஒரு ஜப்பானியனா மாறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறான். அவங்க முகம் ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும், முடி ஷார்ட்டா வச்சிருப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல பாண்ட ரெடி பண்றான். பாண்டு கெட்டப்ல ஒரு மாதிரி ஜப்பானியனா மாத்திட்டு நைட்டு படுக்கிறதுக்கு வந்தா ரூம்ல ஏக்கி இருக்கிறான். சும்மா இருப்பானா பாண்டு, அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். லேட் நைட் ஆயிடுது, நல்லா தூங்கிடுறாங்க 2 பேரும். அப்ப பாண்ட கொல்றதுக்கு அங்க ஒரு அசாசின் வரான். பாண்டு படுத்துற இடத்துக்கு நேரா மேல இருக்க ஒரு பரன்ல உட்காந்துக்கிட்டு பாண்டுக்கு நேரா ஒரு நூலை இறக்குறான். பாண்டோட வாய்க்கு நேரா வந்து அந்த நூல் நிக்குது. அந்த நூல்ல ஒரு விஷத்தை ஊத்துறான். அப்படியே நூலை புடிச்சுக்கிட்டு அந்த விஷம் டிராப்பா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. கரெக்டா பாண்டோட வாய்க்கிட்ட வரப்ப பக்கத்துல படுத்துருக்க ஏக்கி பாண்டு மேல சாஞ்சு படுக்க வரா. அப்ப அந்த விஷம் ஏக்கியோட வாயில விழுந்துருது. விஷப்படுத்த அடுத்த நிமிஷமே ஏக்கி ஒரு மாதிரி மூச்சு திணற ஆரம்பிக்கிறான். பாண்டு ஏக்கிக்கு என்னடா பண்ணுதுன்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப வந்திருக்க அசாசினை கவனிக்கிறான். டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அந்த அசாசினை சுட்டு தள்ளிட்டு நேரா வந்து ஏக்கியை பார்த்தா ஏக்கி ஸ்பாட்ல இறந்து கிடக்குறான். டனாக்காவும் வராரு. அவருக்கு அப்படியே ஒரு மாறி ஆகுது. பாண்டு டனாக்கிட்ட சீக்கிரம் நம்ம போகணும் அப்படிங்கிறான். பாண்டுக்கு அந்த அசாசின் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாரும் வெறித்தனமா ட்ரெயின் ஆறாங்க. ட்ரெயின் ஆகிற இடத்துல ஒருத்தர் பாண்ட கொல்ல வரான். ஆனா பாண்டு சமாளிச்சு அவனையும் போட்டுறாப்ல. டனாக்காவுக்கு செம்ம ஷாக் ஆகுது.
இது வரைக்கும் அவங்களோட ஆட்கள் வந்திருக்காங்களே, நம்ம சீக்கிரம் போய் ஆகணும், உடனே அந்த ஊர் பொண்ணுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் வாங்கன்ட்டு அன்னைக்கு ஈவினிங் பாண்டுக்கு அந்த தீவை சேர்ந்த பொண்ணான கிசி சுசி கூட கல்யாணம் நடக்குது. ஃபார்மாலிட்டிக்கு நடக்கிற கல்யாணம் தான், ஆனா பக்கா ஃபார்முலா நடக்குது. ஜப்பானி முறைப்படி எப்படி நடக்கணும் அந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்த நாள் பாண்டு, டனாக்கா, அந்த பொண்ணு கிசி சுசிக்கு, அப்புறம் மத்த நிஞ்சாஸ் எல்லாருமே ஒரு மீனவ கூட்டம் மாதிரி அந்த தீவுக்கு போறாங்க. அப்ப டனாக்கா நேரம் பாண்டு பக்கத்துல வந்து உட்காந்து அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் கிளம்புறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, வேகமா வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறான். பாண்டு கண்டிப்பான்னு சொல்லிட்டு அந்த தீவு வந்துருது. அந்த கிசி சுசி கூட தான் இறங்கி நேரம் தீவுக்குள்ள போறப்ப அங்க இறந்து போன ஒரு உடலை தூக்கிட்டு சடலத்தை அடக்கம் பண்றதுக்காக ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்காங்க. கிசி சுசுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பாட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறான். பாண்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறான். அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் 2 பேர் தங்கிக்கிறாங்க. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கப்ப டனாக்கா நேரா நம்ம பாண்ட பார்க்க வரான். அவ பாண்டு கிட்ட டனாக்கா இப்பதான் விஷயம் வந்துச்சு, அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் 2 நாளைக்கு முன்னாடி அனுப்ப போறாங்களாம், நமக்கு இன்னும் 2 நைட்டு தான் இருக்கு, அதுக்குள்ள இங்க இருக்கிற பிரச்சனை கண்டுபிடிச்சாகணும், என் ஆட்கள் ஆல்ரெடி உள்ள அனுப்பிச்சு தீவை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த எரிமலையை தவிர்த்து எதுவுமே இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டு இருந்த கிசி சுசுக்கு எல்லாமே நார்மலா இல்ல, காலையில ஒரு சடலத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்களே, அது இறந்து போனது ஒரு பொண்ணு, அந்த எரிமலைக்கு பின்னாடி சின்னதா ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்கு கப்பல்ல போயிருக்கா, திரும்ப வரப்ப பணமா தான் வந்திருக்கா, சின்ன வயசுல இருந்து நானே அடிக்கடி இந்த குகைக்கு போயிருக்கேன், எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனா இப்ப என்னமோ அங்க பிரச்சனையா தெரியுது அப்படிங்கிறான். நம்ம பாண்டு சுசி கிட்ட என்ன அங்க கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். விடிஞ்சோனுமே கிளம்புன்ட்டு அப்படியே மீன் பிடிக்க போற மாதிரி 2 பேரும் நேரா அந்த குகைக்குள்ள போறாங்க. உள்ள போனோனுமே அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி புகையா இருக்கு. பாண்டு டக்குன்னு சுசி கிட்ட தண்ணிக்குள்ள குதி, இது ஒரு விசவாய் வந்துட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படி நீந்திக்கிட்டு அக்கறைக்கு வந்து பாண்டு சுசி கிட்ட சொல்றான், அங்க கவனிச்சியா இல்லையா, அது ஒரு விசவாய்வு, அங்க யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்க செயற்கை உருவாக்கி இருக்கானுங்க, அந்த சவத்துல ஃபுல்லா மஞ்சளா இருந்துச்சு, அது சோடியத்தோட படிவம், எரிமலை கீழே இருக்கிற குகையில சோடியம் உருவாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வேற என்னமோ அந்த எரிமலைக்குள்ள இருக்கு, உள்ள போறதுக்கு உனக்கு ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்ப நம்ம வந்தோம்ல குகை, அது வழியா உள்ள போனா எரிமலையோட கீழ் பகுதிக்கு போலான்னு எங்க பாட்டி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, ஆனா நாங்க யாரும் போனது கிடையாது, இப்ப போக முடியாது, வேணா நம்ம மலை மேல ஏறி மேல இருந்து எரிமலைக்குள்ள போக முடியுமான்னு ஏதாவது பாப்போம் அப்படிங்கிறான். பாண்டும் சுசியை கூட்டிட்டு நேரா மலை மேல ஏறுறாங்க. ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருது, ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அப்ப இவங்க தலைக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது, நேரா அந்த எலிமலைக்குள்ளதான் இறங்குது. பாண்டுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா எரிமலைக்குள்ள ஹெலிகாப்டர் இறங்குதுன்ட்டு கிசி சுசி கூட்டி நேரா மலைக்கு மேல ஏறி நின்று பாக்குறான். நார்மலா தான் இருக்கு. கிசி சுசி கிட்ட இந்த எரிமலை எப்பயாவது வெடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கிறான். அவ எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து வெடிச்சதே கிடையாது, எப்பவுமே நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. நம்ம பாண்டு அப்பனா சரி வா கீழே இறங்கி பாப்போம்ட்டு வேம கீழே இறங்க போறாங்க. இப்போ அப்படியே பென்டகனை காட்டுறாங்க. இன்னைக்கு தான் அமெரிக்காவோட அடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வானத்துக்கு கிளம்ப போகுது, அதுக்கான கவுண்ட் டவுன் போய்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்க ஆபீசர் கூட இருக்கவட்ட மிலிட்டரி எல்லாத்தையும் தயாரா இருக்க சொல்லு, நியூக்ளியர் பாம் எல்லாமே ஆக்டிவா இருக்கட்டும், அதிகபட்சம் அடுத்த 2 மணி நேரம் தான் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏதாவது ஆனிச்சு போற தொடக்க வேண்டியதா அப்படிங்கிறான். அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் கிளம்பி நேரா வானத்தை நோக்கி போகுது. இந்த பக்கம் பாண்டு கிசி சுசி கூட நேரா அந்த எரிமலை கிட்ட வந்து நின்றான். ஒரு கல்ல தூக்கி போட்டா ஏதோ மெட்டல்ல உள்ள ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. இறங்கி போய் பார்த்தா எரிகுழம்பும் இல்ல தண்ணியும் கிடையாது. உள்ள இருக்க ஹெலிகாப்டர் மறுபடியும் மேல கிளம்பி வர போது போல ஹெலிகாப்டர் ஆன் ஆகிற சத்தம் பாண்டு கேக்குது. டக்குன்னு அவன் நிக்கிற இடம் அப்படியே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. பாண்டுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் தெரியுது. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த பேஸ பாக்குறான். சுசி கிட்ட உடனே போய் டனாக்காவையும் ஆட்களையும் கூட்டிட்டு வா, நான் உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்ட்டு அந்த ஹெலிகாப்டர் போனதுக்கு அப்புறம் பாண்டு நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த பேஸுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறான். ஒரு வேக்கம் சக்கரை பயன்படுத்தி அப்படியே சவத்துல மெல்லமா இறங்கி அங்க இருக்க ஒரு பால்கனிக்குள்ள நுழையறான். அப்ப அந்த ராக்கெட் பேஸ் இருக்குல்ல, அங்க இருக்க ஸ்பீக்கர்ல ஒருத்த கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அமெரிக்காவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் கிளம்பிருச்சு, நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, பைலட் எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க அப்படிங்கிறானுங்க. இந்த பக்கம் விண்வெளிக்கு அமெரிக்காவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துருச்சு. அஸ்ட்ரோனட்ஸ்லாம் ஒரு மாதிரி பயத்துல தான் இருக்கிறானுங்க. பாண்டு நேரா அந்த பேஸோட கீழே வந்துடுறான். அங்க ஒரு மோனோ ரயில் இருக்கு, அதுல போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரயில் நேரா ஒரு இடத்துல போய் நிக்குது. பாண்டு அங்கிருந்து இறங்கிடுறான். அங்க பார்த்தா ஏதோ ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, போய் பார்த்தா இது வரைக்கும் கடத்தப்பட்டுச்சுல 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், அதோட பைலட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பாண்டு நேரா போய் அந்த கதை உடைச்சிடுறான். கதை உடைக்கிற சத்தம் கேட்டோன்னே அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் நேரா அந்த கூண்டுக்குள்ள வந்தா எல்லாரும் சேர்ந்து அவனுங்களை போட்டு அடி அடி அடிச்சிடறானுங்க. பாண்டு அங்க இருக்க அஸ்ட்ரோனட்ஸ் கிட்ட இவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து மாத்திங்க, நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உடனே நிறுத்தணும் அப்படிங்கிறான். பாண்டு அமெரிக்கன் அஸ்ட்ரோனட்ஸ் 2 பேர் கூட செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேரா இவங்களோட ஃபிளைட் எடுத்துட்டு போறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க பைலட். அந்த பைலட்ல ஒருத்தரோட ரூம்குள்ள நுழைஞ்சு அந்த பைலட் அடிச்சு போட்டுறானுங்க. ராக்கெட் தயாராகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. கமாண்ட் சென்டர்ல இருந்து ஒருத்தர் கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அங்கதான் அந்த ஸ்பெக்டரோட தலைவரான நம்பர் 1 உட்கார்ந்திருக்கான். அடிச்சு போட்ட பைலட்டோட ட்ரெஸ் பாண்டு மாட்டிக்கிறான். பைலட் 2 பேரும் மோனோ ரயில்ல வந்து உட்கார சொல்றாங்க. மோனோ ரயில் நேரா அந்த ராக்கெட் இருக்க இடத்துக்கு தான் போகுது. பாண்டு அந்த பைலட் மாதிரி அப்படியே அமைதியா நேரா அந்த ராக்கெட்டுக்குள்ள ஏற போறப்ப அந்த ஸ்பெக்டரோட தலைவன் ஏற பாண்ட நிக்க சொல்றான். பாண்ட வர சொல்லிட்டு வேறொரு பைலட் அந்த ராக்கெட்ல ஏத்தி அனுப்ப சொல்றான். பாண்டுக்கு ஒன்னும் புரியல, நேரா அந்த கமாண்ட் சென்டருக்கு தான் வரானு. வந்த பாண்டோட அந்த பைலட் சூட் அவுக்க சொல்றான். ஹெல்மெட் கழட்டினா அங்க உட்கார்ந்து ஒசாட்டோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே பாண்டு அந்த ஸ்பெக்டரோட தலைவனை
பாக்குறான். இப்பதான் ஸ்பெக்டரோட தலைவன் நம்பர் 1 இருக்கான அவனோட முகத்தை காட்டுறாங்க. அவன் பேர் ப்ளோஃபெல்ட். அப்படியே பாண்ட பார்த்து செத்துட்டீங்கன்னு நியூஸ் வந்துச்சு பாண்ட், 2வது உயிர் வந்திருக்கோம், ஓகே என் கூட இருங்க, இந்த உலகத்துல இன்னொரு போரை உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறான். இப்ப இந்த ராக்கெட் கிளம்புறதுக்கான எல்லா வேலையும் வேகமா நடக்குது. பாண்ட ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு பாண்டு இருக்க எல்லா பொருளையும் எடுக்கிறானுங்க. அந்த சிகரெட் டப்பாவும் இருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கிறானுங்க. ராக்கெட் கிளம்பணும்னா மேல இருக்க அந்த ஹுட்டை ஓபன் பண்ணணும். அதை ஒருத்தன் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அதை பாண்டு கவனிக்கிறான். கரெக்டா ராக்கெட்டும் கிளம்பிடுது. ராக்கெட் கிளம்பணும் அந்த ஹுட்டையும் க்ளோஸ் பண்ண சொல்றானுங்க. அந்த இடத்துக்கு கிஷி சுசுகி டனாக்காவை கூட்டிட்டு வந்துடுறான். ராக்கெட் போறதையும் பாக்குறாங்க. டனாக்கா அவரோட 100 நிஞ்சாஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. வேம எரிமலைக்குள்ள இறங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எல்லாரும் குட்டு குட்டுன்னு எரிமலைக்குள்ள இறங்குறாங்க. மேல போன ராக்கெட் ஸ்பிளிட் ஆகி அந்த அமெரிக்கன் ஸ்பேஸ் ராக்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்துல போயிரும். அந்த ஸ்பெக்டர் தலைவன் ப்ளோஃபெல்ட் இருக்கானே அவன் எந்திரிச்சு அவனோட அடியாள் கிட்ட அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் திருநோனியும் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிக்க வச்சிரு, ரஷ்யாக்காரங்க தான் சுட்டு வீழ்த்திட்டான்னு நினைச்சுக்கிட்டு போற ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான கீ இந்த இருக்கு, பட்டன் அங்க இருக்கு பாத்துக்க அப்படிங்கிறான். அதே டயத்துல எரிமலைக்குள்ள அந்த நீஞ்சாஸ் எல்லாம் வரத கமாண்ட் சென்டர்ல கவனிச்சிடுறாங்க. எல்லாரையும் சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெக்டரோட தலைவன் சொல்றான். மேலேயே ஆட்டோமேட்டிக் கன்ஸ் நிறைய இருக்கு. வர நீஞ்சாஸ பார்த்து கண்ணாபின்னு சுட்டு தள்ளிட்டு இருக்கு. நீஞ்சாஸால முன்னேறியே வர முடியல, அப்படியே போய் பதுங்கிடுறாங்க. அந்த ஸ்பெக்டர் தலைவன் பாண்டு கிட்ட ஈஸியால உள்ள வர முடியாது பாண்ட், நிறைய டாக்டிக்ஸ் தெரியணும், இப்படி அவசரப்பட்டு வாழ நீயே கொண்டுகிட்டு இருக்கிய அப்படிங்கிறான். அப்படியே பாண்டுக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஸ்பெக்டரோட தலைவன் பார்த்து எனக்கு ஸ்மோக் பண்ணும் போல இருக்கு, என்னோட சிகரெட்ல ஒன்னு தர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் சாவறதுக்கு முன்னாடி நல்ல சிகரெட் அடிக்கட்டும் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இது நம்ம டனாக்கா கொடுத்த சிகரெட் எடுத்து சிகரெட்டை கொளுத்தி விட்டுட்டு முன்னாடி ஒரு பட்டன் அமுக்குறான். நேரா அந்த ஹுட்டை கண்ட்ரோல் பண்றவனை பார்த்து சுடுது. அவன் ஸ்பாட்ல காலி. கமாண்ட் சென்டர்ல இருக்கவங்க பதட்டம் வராங்க. பாண்டு வேகமா வந்து அந்த ஹுட்டை ஓபன் பண்ணி விட்டுறான். ஹுட்டும் பாதி ஓபன் ஆயிருது. அதுக்குள்ள கமாண்ட் சென்டர் இருக்கவங்க பாண்டை பிடிச்சிட்டு அந்த ஹுட்டை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸ்பெக்டர் தலைவன் வந்து பாண்ட் அப்படியே முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் தான் ஓபன் ஆயிடுச்சு. அந்த கேப்ல நீஞ்சாஸ் சேர்ந்து நிறைய பேர் உள்ள இறங்குறாங்க. ஆனா இந்த ஸ்பெக்டர் ஆட்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்கானுங்க. வந்துட்டு நீஞ்சாஸ் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. அது ஒரு நீஞ்சா மட்டும் அந்த குட்டு கீழே தொங்கிக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு பெரிய பாம்பை வச்சு விட்டுறான். அது வெட்டிச்சு சதறிடுது. இதை நம்பர் 1 பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். எல்லா நீஞ்சாஸும் வேகமா உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பெற்ற ஆட்கள் எதிர்த்து நீஞ்சாஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறானுங்க. நம்ம டனாக்கா சுசுகி எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ரொம்ப தீவிரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நீஞ்சாவும் 10-15 பேரை போட்டு தள்ளுறானுங்க. அவ்வளவு திறமையா இருக்கிறானுங்க. அப்படியே பாண்டு நக்கலா அந்த ஸ்பெக்டரோட தலைவனை பார்த்து என்னப்பா யாரால ஈஸியா வர முடியாதுன்னு சொன்னேன், எங்காலுங்க பூந்து விளாடுறானுங்க போல அப்படிங்கிறான். அப்படியே ஸ்பெக்டரோட தலைவன் செம்ம டென்ஷன் ஆகுது. என் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, உன் சாவு என் கையிலே இருக்கட்டும், என் கூட வான்னு பாண்டை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப இந்த ஸ்பெக்டரோட ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்வெளிக்கு போய் சேர்ந்துருது. அந்த அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்ட போறதுக்கு இன்னொரு 7 நிமிஷம் தான் ஆகுது. இது விண்வெளிக்கு வந்தது நாசால இருக்கவங்க ரேடார்ல பாத்துறானுங்க. பென்டகன் தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பா நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் போட்டு தள்ள போறானுங்க, எல்லாத்தையும் தயார் நிலையில வைங்க அப்படிங்கிறான். இந்த பக்கம் அந்த ஸ்பெக்டரோட தலைவன் பாண்டு ஒசாட்டா 2 பேரையும் கூட்டிட்டு போறான். இதெல்லாத்துக்கு காரணம் இந்த ஒசாட்டா தான்ட்டு ஒசாட்டாவை சுட்டு தள்ளிட்டு அவன் அந்த மோனோ ரயில போய் உட்காந்து பாண்டை பார்த்து சுட வரான். இதை டனாக்கா கவனிச்சுட்டு அந்த ஸ்பெக்டரோட தலைவனை பார்த்து சுடுறப்ப அவன் கையில இருக்க துப்பாக்கியில பட்டுது. ஸ்பெக்டர் தலைவன் உடிச்சு விட்டுட்டு மோனோ ரயில இருந்து அங்கே தப்பிக்கிறான். பாண்டு துப்பாக்கி எடுத்துட்டு நேரா போய் டனாக்கா கிட்ட இவனுங்க அனுப்பிச்ச ஸ்பேஸ் கிராஃப்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா, கமாண்ட் சென்டர் கிட்ட போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். இந்த பக்கம் நீஞ்சாஸ் எல்லாம் கமாண்ட் சென்டரை பார்த்து கண்ணாமண்ணான்னு சொல்றானுங்க. கமாண்ட் சென்டருக்கு எல்லா சயின்டிஸ்ட் அங்கே குடுகுடுன்னு ஓடுறானுங்க. பாண்டு வேகமா கமாண்ட் சென்டர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். டனாக்கா கிட்ட தன்னை கவர் பண்ண சொல்லிட்டு இவன் நேரா படிக்கட்டு வழியா அந்த கமாண்ட் சென்டர் கிட்ட வரான். குறுக்க நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு போறப்ப அங்க ஒரு ரூம் இருக்கு. அது அந்த ஸ்பெக்டர் தலைவனோட ரூம் தான். அதுக்கு மேல கமாண்ட் சென்டர் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஸ்பெக்டர் தலைவனோட அடியால் கையில சாவியோ நிக்கிறான். இதுதான் இவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிக்க வைக்கிறதுக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சுவிட்ச் ஆன் பண்றதுக்கான கீ. அவங்க கிட்ட இருந்து அந்த கீயை வாங்கணும். பாண்ட் அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறான். 2 பேரும் நடுவில் சண்டை பயங்கர தீவிரமா போகுது. அவன் கிட்ட இருந்து சாவியை பிடிங்கிட்டு பாண்ட் அவனை தூக்கி அங்க இருக்க அந்த தண்ணி தொட்டிகளே போட்டுறான். உள்ளதான் ஆல்ரெடி பிரானா மீன்கள் இருக்குல்ல, எல்லாம் போட்டு கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வானத்துல அந்த ஸ்பெக்டரோட ஸ்பேஸ் கிராஃப்ட் அது முன்னாடி இருக்க வாயை திறந்துகிட்டு நேரா அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் நோக்கி தான் போறாங்க. ரேடார்ல பார்த்து இருக்க நாசா ஆட்கள் எல்லாம் பென்டகன் ஆபீசர் சொல்ல பென்டகன் ஆபீசர் லீடர் ஃளைட் எல்லாத்தையும் கலப்புங்க, இந்த போர் மோசமா இருக்க போது அப்படிங்கிறான். பாண்டு நேரா போய் அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பட்டன்ல கீயை போட்டு பட்டன் அமுக்குறான். ஸ்பெக்டரோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு சதுருது. நாசா விஞ்ஞானிகளும் அவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் நோக்கி வந்துகிட்டு இருந்த இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் காணாம போயிருச்சு, நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பென்டகன் ஆபீசர்ஸ் எல்லாம் இவங்க ஆரம்பிக்கிறதா இந்த போரை நிறுத்திடுறானுங்க. பாண்டு நேரா டனாக்கா பார்த்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்கிறான். ஆனா இந்த பக்கம் அந்த ஸ்பெக்டரோட தலைவர் இருக்கிறான போல்ஃபெட் அவன் நேரா போய் ஏதோ ஒரு லிவர் இழுக்கிறான். அந்த எரிமலையை வெட்டிச்சு சதற ஆரம்பிக்குது. மேல் வழியா போக முடியாது. ஆனா எரிமலை கீழே தான் ஒரு குகை இருக்கும்ல, அது வழியா தப்பிச்சு போலான்ட்டு நீஞ்சாஸ் பாண்டு டனாக்கா கிசி சுசுகி எல்லாரும் நேரா போய் இந்த குகை வழியா தப்பிச்சு போறாங்க. அதே இடத்துல ஜப்பானோட மேரிடைம் ஃபோர்ஸ் வந்து
வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டை கடல் மேல போட்டு போறானுங்க. ஆளுக்கு நேரா போய் இந்த போட்ல ஏறிடுறாங்க. பாண்டு சுசுகி ஒரு போட்ல ஏறாங்க. இந்த பக்கம் எரிமலை வெடிச்சு சத்தரி உள்ள இருந்து எரி குழம்பா வெளியில விழுகுது. பாண்டு அப்படியே சுசுகியை பார்த்து வெடிக்கவே வெடிக்காதுன்னு வெடிச்சிருச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுசுகிக்கு கிஸ் பண்றான். கரெக்டா இவனோட அந்த லைஃப் ஜாக்கெட் போட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் தூக்குது. கப்பலுக்குள்ள நம்ம எம்மு மணிப்பணி இருக்கிறாங்க. பாண்டை தேடி தான் வந்திருக்காங்களே. எம்மு மணிப்பணி கிட்ட பாண்ட உடனே உள்ள வர சொல்லுங்கிறான். அதோட இந்த படம் முடியுது. இன்னும் ஸ்பெக்டரோட தலைவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெளிவா தெரியல மக்களே. சோ அடுத்த படங்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.